அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, அல்மீம் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸினுடைய உரிமையாளர் சலாஹுத்தீன் அய்யூபி பேசுகிறேன். நம்முடைய நிறுவனம் 4 ஆண்டுகளாக கொடைக்கானலில் இயங்கி வருகிறது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, 4 ஆண்டுகளாக உம்ராவுக்கு நாங்கள் அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் இதுவரைக்கும் எந்த குறையும் ஏற்பட்டது கிடையாது. இதனுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் வரக்கூடிய 2027 அல்மீம் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸினுடைய தலைமையில் அல்லாஹ்வுடைய வீடான காபாவுக்கு ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லலாம் என்று எண்ணுகிறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் நான் இந்த ஆண்டு 2026 ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜியிடத்தில் எப்படி உங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் போகலாம், அவங்கள்ட்ட எல்லாம் இந்த அல்மீமுக்காக துவா செய்ய சொல்லுங்க. ஏன்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஆசை, எதிர்பார்ப்பு, அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லும். சாதாரண காரியம் கிடையாது, மிகப்பெரிய சேலஞ்ச். ஆனாலும் உங்களைப் போல நல்லவர்கள் செய்யக்கூடிய துவா, அதை அல்லாஹ் ஒப்புக்கொண்டால் அந்த பயணம் இன்ஷா அல்லாஹ் லேசாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகையால் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள், இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்கள், எங்களுடைய நிறுவனம் அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் இதே நேரம் மக்காவிலே ஹாஜிகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருப்பதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள். இப்பொழுதிருந்தே கொஞ்சம் ஆதரவு தந்தால் நன்றாக இருக்கும். பார்க்கக்கூடியவர்கள் இப்பொழுதுதான் வளர்ந்து வருகிறோம், 4 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆனாலும் அல்லாஹுக்காகவே இந்த பணிவிடை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அது எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதற்கும் துவா செய்யுங்கள். அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு செல்ல நியத் வைத்திருக்கக்கூடியவர்கள் நம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளும் நமக்காக அதிகமாக துவா செய்யுங்கள். அடுத்த ஆண்டு உங்களுடைய உறவினர்கள் செல்ல விரும்பினால் பிரைவேட்டில் இன்ஷா அல்லாஹ் நம்மோடு தொடர்பு ஏற்படுத்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அதனை உங்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி வழங்குவான் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய நிறுவனம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜூலை மாதத்திலே உம்ராவுக்கு அழைத்து செல்லலாம் என்று இருக்கிறோம். அதற்காகவும் துவா செய்யுங்கள். விரும்பக்கூடியவர்கள் உங்களுடைய பெற்றோர்களை, உங்களுடைய உறவினர்களை அனுப்புவீங்கள். இன்ஷா அல்லாஹ் கனிவான உபசரிப்பு இருக்கும், இபாதத் செய்வதற்கான வழிகாட்டுதல் இருக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்க்கக்கூடியவர்களையும், வசதி உள்ளவர்கள் வசதியற்றவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.